KFCC vs Silent Rockers. ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் இது. KFCC டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஓவர் 4 பால் ரீஸ் பண்ணோம். 1 பால் மட்டும் 2 போடலாம். என்ன மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கொயர் கட்ஸ் பேட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் ரன், ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் ஒன் லோ கேவ் ரொம்ப கீழே வயசில் ஒரு சிங்கிள், ஒரு ட்ராக், பெரிய ஷாட், டிஸ்டன்ஸ் போல கேராகில் ஃபீல்டருக்கு நான் எங்கே ஈஸி 2 ரன்ஸ். ஒவ்வொருத்தரோட பவுலர் கால் பண்ணலாம். ஐயோ கால் பண்ணி அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. இந்த பால் 3 ரன்ங்க, நல்லா ரன்னிங். தப்பே சரி, அப்போல்லாம் சான்ஸ் ஒரு கேட்ச், பவுலர் கேட்ச் எடுத்துருக்காரு, நல்லா கேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே முக்கியமான ஃபர்ஸ்ட் ஓவர் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜெட்லி, பவுலிங்லாம் ஞானம், லெக் பாய்ஸ் ரன்னே இருக்குது. இன்னொரு சிங்கிள் லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் ஓவரில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இப்போ இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 7 ரன் வந்திருக்கு, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க சைலண்ட் ராக்கர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் சிறப்பாக போட்டுக்காருங்க ஞானம், 3 பவுண்டரிஸ். பவுலிங்கில் சஞ்சய் ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் ஃபர்ஸ்ட் ஒன் வைடாக போட்டுருந்தாரு. மறுபடியும் வைடுங்க, பேக் டு பேக் 2 வைட். ஃபர்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் 2 வைடுக்கு அப்புறம் நல்லா ஃபிக் ஷாட், வெரி ஓப்பன் ஸ்டாப் அடிப்பில் சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்கில் ராம். ஃபுல்லாக போன பாலும் வைடாக போட்டுருக்காரு. இந்த ஓவர் மட்டும் 3 எக்ஸ்ட்ராஸ் ஷாட்டுங்க. லாங் ஆஃபில் கிளியர் ஆயிருக்கு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 ராமோட பேட்லேருந்து செகண்ட் ஓவர் வந்திருக்கு. நல்ல ஷாட், நல்ல கட் ஷாட், அந்த கேப் இல்லை இருக்கார் டீப்பில் ஸ்டாப். இங்கே 2 ரன்ஸ். கெயின் ஒரு வைடுங்க. இந்த ஓவரில் மட்டும் 4 எக்ஸ்ட்ராஸ் 5 எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காருங்க சஞ்சய். பிரஷாந்த் பவுலர் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. போடியும் ஃபுல் டாஸ், சான்ஸ் ஃபார் கனெக்ட் இருக்கு பேட்டில். பால் ட்ராவல் ஆகலை. இங்கே 2 ரன்ஸ். ஷாட் ஃபைன் டேஸ் இல்லை, சிங்கிள் மட்டும். நல்லா மைண்ட் கேமுங்க. ஒருத்தர் மிஸ் பண்ணாலே ரன் புஷ் பண்ணிட்டுறாங்க. பேக் டு பேக் 2 ரன்ஸ். அதில் யார்கர் ஸ்டார்ட் பால். 2 ஓவருக்கு ஸ்கோர் 24 ரன் வந்திருக்கு. நல்லா பார்ட்னர்ஷிப் ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம். பவுலிங்கில் நியூ பாலர் நாகராஜ் வந்திருக்காரு. லெக் ஸ்டம்புக்கு மேலே டாட் பால், செகண்ட் ஒன். ஃபுல் டாஸ் டெலிவரி, பேட்டில் கனெக்ட் இல்லை அந்தளவுக்கு. ஃபீல்ட் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, அதன் காரணமாக 2 ரன். 2 ரன்ஸ் இல்லைங்க, 3 ரன்ங்க. நல்ல ரன்னிங். லெக் ஸ்டம்ப் மேலே ஹையாக போயிருக்கு. ஃபைன் லெக்கில் ஆல் இல்லை டீப்பில் மேன்ஸ் லேண்ட். சான்ஸ் அடிச்சா இல்லைங்க. இந்த பால் 3 ரன்ங்க. கடைசி 2 பால் 3 ரன் 6 ரன் வந்திருக்கு கடைசி 2 பாலில் மட்டும். டாப் பேஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச், நல்லா கேட்சுங்க. இங்கே ஸ்லிப் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க, கரெக்டாக எடுத்துருக்காங்க ஃபீல்டரை வச்சு. செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க சைலண்ட் ராக்கர்ஸ். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் விஜி. ஷார்ட் ஸ்லாட்டில் இருந்த இந்த லாங் ஆஃபில் இல்லை எடுக்கல, இப்போ தான் எடுத்துருக்காங்க. சிங்கிள் மட்டும். லெக் பாய்ஸ் இந்த ட்ராக் மாதிரி அதை வாட்ச் பண்ணி தெளிவாக போட்டுருக்காங்க நாகராஜ். போட்டுக்காரு இந்த ஓவரை. இன்னொரு சிங்கிள். 3 ஓவருக்கு ஸ்கோர் 32 ரன் வந்திருக்கு. ஸோ போன ஓவரை டீசெண்டாக போட்டுக்காரு. பவுண்டரிஸ் 30 பவுண்டரிஸ். நல்லா ஃபுல் ஷாட்டாக சுவிட்சிட்ல ஓய்யோ ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க. இப்போ நல்லா ஷாட் ஆனால் டிஸ்டன்ஸ் போல. ஸோ செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. செட்டில் பேட்ஸ்மேன் ராமோட விக்கெட் யூஸ் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் நவீன் நினைக்கிறேன். பேட்டில் பட்டுச்சிங்க. ஸ்கீப்பர் காட்சி எடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் பண்ணி போயிட்டாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் விக்கெட் பவுலருக்கு. ஷாட் எந்த கேப்பா இப்போ ஃபீல்டர் இருக்காரு. இருந்தாலும் ஒரு சிங்கிள் மட்டும். நல்லா த்ரோ இருந்தாலுமே 2 ரன்ஸுங்க. நல்லா ஃபுல் ஷாட் கேப்பில் போயிருக்கா இல்லைங்க. நல்ல ஸ்டாப் நடிப்பில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் லாங்கான எண்ட் கண்டிப்பாக 2 ரன் எடுத்துடுறாங்க. பேக் டு பேக் 2 ரன்ஸ். தடவை டிஸ்டன்ஸ் போல் ஹார்ட் லக். த்ரோ வரலங்க. இந்த பால் 3 ரன். மேக்ஸிமம் தரையை ஒட்டி தான் ஆட பார்க்குறாங்க. 4 ஓவருக்கு ஸ்கோர் 40 ரன் வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க சைலண்ட் ராக்கர்ஸ்.
ஸோ நிறைய ரன் ஓடி தான் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். இந்த ட்ராக்னால பிட் ஷாட். சான்ஸ் ஃபார் தெளிவாக வெளியே கிளியர் பண்ணியிருக்காரு. விஜயோட பேட்டில் முதல் 6 மச்சின் 6னே சொல்லலாம் கடைசி ஓவரில். இந்த ட்ராக் இந்த பேட்டில் கரண்ட் இல்லை. பவுலர் நல்ல ஸ்டாப். டாட் பால். தேர்ட் பால் சரியா பரல. டீப்பில் போய் கண்டிப்பாக 2 ரன்னா. எஸ் 2 ரன். குட் பாய்ஸ். ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்துச்சு அப்படியே வெளியே கிளியர் பண்ணிடுறாரு. கிஃப்டட் பால்னே சொல்லலாம். ஸோ கடைசி ஓவரில் மட்டும் ஒரு 2 6 வந்துருக்குங்க விஜயோட பேட்லேருந்து. நல்ல பேட்டிங். ஸோ சைலண்ட் ட்ராக்கர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. 5 ஓவருக்கு 57 ரன் இருக்குங்க. நல்ல ஸ்கோருங்க. ஸோ கேஎஃப்சிசி 58 ரன் ஆனும். ஸோ ஸ்ட்ரைக்கில் போகிற ரசன் நான் ஸ்ட்ரைக்கில் ஞானம். போலிங்க ஃபஸ்ட்டு ஓவர் போட சேகர் வந்திருக்காரு. நல்ல புல் ஷாட். சான்ஸ் ஃபார். ஓய்யோ டிஸ்டன்ஸ் போகலங்க. ஷாட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருந்தா மேபி கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க கேஎஃப்சிசி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் நாகராஜ் வந்திருக்காரு. பெரிய ஓப்பன் கண்டிப்பாக 2 ரன்னா. 2 ரன்னுக்கான கால் இருக்கும் இல்லைங்க. சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்கர் ஞானம் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். ஷாட்டுங்க. கரெக்டாக விக் பண்ணார். ஆனால் லாங்கான ஏன் டிஸ்டன்ஸ் போகல. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கேஎஃப்சிசி. ஓப்பனிங் பிரேக் த்ரூ 2 விக்கெட் எடுத்துருக்காருங்க சேகர். நல்ல பவுலிங். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் சஞ்சய். போன பால் ஒரு ஒயிட் ஹாஃப் ஸ்டம்ஸில் குயிக் சிங்கிள். கடைசி 2 பால் வைடாக போட்டுருக்காருங்க. இந்த ஒரு மட்டும் 3 எக்ஸ்ட்ராஸ் வந்துருக்கு. க்ளோஸ் பால் அங்கே ஆஃபில் சரி லாங்கானில் நல்லா தருங்க. டீப்பில் இருந்து சிங்கிள் மட்டும். ஸ்விட்ச் இட். தேர்ட் மேலே அலா டீப்பில் ஃபீல் இருக்காருங்க. நல்லா ஸ்டாப். எங்கே சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 7 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் சிறப்பாக போட்டுருக்காருங்க. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க கேஎஃப்சிசி. பவுலிங்கில் நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். பவுலிங் எல்லாம் மதன் ஒயிட் நினைக்கிறேன். ஃபுல்லாக போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீச். குயிக்காக டெலிவரி குட் லென்த்தில் டாட் பால். டாப்பே சான்ஸ் ஃபார் கேட்ச். கீப்பர் கைக்கு வந்திருக்குங்க. ஸோ 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க இங்கே கேஎஃப்சிசி. ஸோ 2 ஓவர்லேயே ஸ்ட்ரைக்கில் ஆயிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பேட்டில் பட்டுச்சு. யாஸ் விக்கெட். பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கேஎஃப்சிசி. 4th விக்கெட்டும் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சான்ஸ் ஃபார் பேட்டரி விக்கெட்டாக ஃபுல் ஃபேஸில் யாருக்கா டாட் பால். ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 10 ரன் தான் வந்திருக்கு. போன வர 2 ரன் 3 விக்கெட்டில் போட்டு சரி 3 ரன் 2 விக்கெட்டில் போட்டுருக்காருங்க. மற்ற நல்ல ஓவர். பவுலிங்கில் நியூ பவுலர். ஸோ 48 ரன் தேவை 3 ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் நினைக்கிறேன். எஸ் ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக கிளியர் பண்ண ஷாட்டை. ஹார்டில் கேரி ஆகல. சிங்கிள். எஸ் பேட்டில் பட்டுருக்கீங்க. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கேஎஃப்சிசி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ். கடைசி 2 பால் டெட் பாலை போட்டிருக்காரு. ஹக்கிங் டெலிவரி. ஸோ இந்த வர சிறப்பாக போட்டிருக்காருங்க. நல்லா ஒர்க். கடைசி 2 வரையும் நல்லா போட்டிருக்காங்க சைலண்ட் ட்ராக்கர்ஸ். ஸோ 13 ரன் தான் வந்துருக்கு 3 ஓவருக்கு. 12க்கு 45 ரன் ஆடணும். நிறைய பெரிய ஷாட் ஆடணும் கேஎஃப்சிசி. கடைசி 2 ஓவரில் 6 ரன் தான் போட்டிருக்காங்க. பவுலிங்கில் ராம் இருக்காரு. 12க்கு 45 ரன் ஆடணும். பாயிண்டில் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. கீப்பர் எடுக்கல. பைஸில் ஒர்க் இல்லை கைக்கு. ஃபுல் டாஸ் பேட்டில் கனெக்ட் இல்லை. டாட் பால். ரைட் டெலிவரி. சிங்கிள். ஸ்விட்ச் இல்லை. பேட்டில் கனெக்ட் இல்லை. டாட் பால். ஸோ 15 ரன் வந்திருக்கு 4 ஓவருக்கு. 1 சைடு வந்துட்டாங்க. மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள். ஒரு டாட்ஸ். ஃபைனல் ஆளே இல்லை. சிங்கிள் மட்டும். வேஸ்ட் ரன்ஸ் போலங்க. ஃபீலர் கைக்கு போயிருக்கு. இப்போ மறைச்சிட்டேன். ஸோ கடைசி பால் விக்கெட்டோட இந்த மேட்சை சைலண்ட் ட்ராக்கர்ஸ் வின் பண்ணுறாங்க. கடைசி செகண்ட் இன்னிங்ஸில் பவுண்டரி கொடுக்காம போட்டுருக்காங்க. நல்ல பவுலிங்.